Hello students, welcome to Penguin Tutorials Tamil. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிவி மாடல். ஏன்னா நம்ம பிகினர் ஸ்டேஜில் இருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அட்வான்ஸ் லெவலில் போக முடியும். ஒரே ஐடியா நம்ம வந்து அட்வான்ஸ் லெவலில் போனால் உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிகினர் ஸ்டேஜிலேருந்து நான் வந்து உங்களுக்கு மாடலிங் கற்றுத்தர போகிறேன் இன்னிலேருந்து, ஓகேவா? ஸோ இந்த டிவி யூனிட்டில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஃபைலில் போங்க. நான் ஆல்ரெடி கூகுளில் தான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஃபைலில் போய் வந்து பார்த்தீங்கன்னா வியூ இமேஜ் ஃபைல் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த ஃபோல்டர் இங்கே இருக்குது. ஸோ டவுன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஸோ இதான் அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ். ஸோ இதேமாரி ஒரு யூனிட் வித்தவுட் மெட்டீரியலில் தான் நான் சொல்லி தரப்போம், சரிங்களா? ஏன்னா மெட்டீரியல் இது வரைக்கும் நம்ம பார்க்கல பார்த்தீங்களா. ஸோ அதனால் ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த உட்டு சரி, அந்த பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த உட்டை தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பாக்ஸை எடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு மெதுவாக இந்த மாதிரி வச்சுக்கிறேன், சரிங்களா? அவ்வளோதான். வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, அப்படியே இங்கே வரேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹோம். இதான் வந்து என்னோட ஹோம் வியூ, சரியா? நான் எப்போ நான் அந்த ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் அதை அந்த வியூவில் கொண்டு வந்து விட்டுறோம், ரைட்? சரி, இது என்ன பண்ணிக்கிறேன், அதோட லென்த்து விடுதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 இருக்குது. அந்த அளவுக்கு தான் கொடுக்காம ஒரு 10 கொடுத்துக்கிறேன், சரியா? 10 இல்லை, 7 போதும், ரொம்ப அதிகம் தேவையில்லை. ஓகே, அதுக்கு வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 210 கொடுத்துக்கிறேன். விடுத்து 210, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கொடுத்துக்கிறேன். 200 ரொம்ப அதிகம் தான், வந்து 150 கொடுத்துக்கிறேன். ஓகே, குழம்பு முடிஞ்சா. ஓகே, இனி என்ன பண்ணிக்கலாம்னு தெரியுமா, F4 ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிக்கிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி எடிட்டபிள் பாலி, சரியா? எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் எடிட்டபிள் பாலி பண்ணி தான் நம்ம வந்து மாடலிங் பண்ணணும். முக்கியமாக F4 ஆன் பண்ணி வச்சுக்கணும், ரைட்? ஓகே, ஸோ இனி அடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. இந்த கீழே இருக்கிற இந்த கபோர்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எனக்கு இங்கே ஒரு பாக்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த பாக்ஸை நீங்கள் ட்ரா பண்ணணும்லாம் அவசியம், ட்ரா பண்ணியே வைக்கலாம். பட் நம்ம வந்து ஈஸியாக பண்ணலாம். எட்ஜ் எடுத்து இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கனெக்ட் கொடுங்க. பார்த்தீங்களா, கனெக்ட் ஆகிடுச்சு. இனி என்ன பண்ணலாம், அது ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. எனக்கு ஒரு லைன் போதும். நான் நல்லா கீழே இறக்கி வைக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு கீழே இறக்கி வச்சிட்டேன். முடிச்சு, அவ்வளோதான் முடிச்சு. ஓகே, இனி என்ன பண்ணலாம், இது முன்னாடி நீங்கி இருக்குது பார்த்தீங்களா. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது முன்னாடி நீங்கி இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், பாலிகானில் போய் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணணும். எனக்கு ஃபேஸு செலக்ட் ஆகிடுச்சா பார்த்தீங்களா, அழகாக செலக்ட் ஆகிடுச்சு. இவங்களை எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இனி என்ன பண்ணலாம், அப்படியே பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரோட் ஆர் ரைட் கிளிக் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரோட நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக, பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 சென்டிமீட்டர் நம்ம கொடுத்துக்கலாமே. 40 கொடுத்து ஒரு 2 முடிஞ்சு போச்சா. தென் ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இனி என்ன பண்ணலாம், இனி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த 4 ரூமும் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், 4 இதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறதுக்கு எட்ஜை எடுத்து கனெக்ட் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சா. ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட், பாருங்க கனெக்ட், அவ்வளோதான். அதில் இதை 0 மாற்றுறேன். ஏன்னா அங்கே நான் ஆல்ரெடி கொடுத்த வேல்யூ இருந்துச்சு, அதனால். இப்போ நான் வந்து 1 2 3 4 1 2 3 4 ஆகிடுச்சா. அவ்வளோதான் முடிச்சு. இனி என்ன பண்ணலாம், அந்த 4 பாக்ஸும் உள்ளாடி நீங்கி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், பாலிகானில் போய் கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இந்த 4 செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்செக்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இன்செக்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இன்செக்டை கிளிக் பண்ணும்போது மேலே ஆகிடுச்சு, கீழே ஆகிடுச்சு. ஆனால் இந்த சைடில் வந்து இது வேணும் எனக்கு. அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் போய் பை பாலிகான் கொடுத்துக்கிறேன். பை பாலிகான் கொடுத்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். தென் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லைட்டாக ஒரு 1.5 கொடுக்கலாமா. ஓகே, 1.5 கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன், அவ்வளோ போதும், முடிஞ்சு போச்சா. ஓகே, இனி கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு இந்த ரெண்டும் தான் உள்ளாடி நீங்கி இருக்குது பார்த்தீங்களா. அதுவும் அதாவது இந்த எட்ஜும் இந்த எட்ஜை நீங்கி இருக்குது. அப்போது அந்த 2 எட்ஜையும் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரோடு உள்ளாடி விடணும், சரியா. -40 கொடுத்துக்கிறேன். -39 போதும். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இனி என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, இதை 2 டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணுறது என்ன படித்தோம் நம்ம, எட்ஜில் போய் வெர்டிகலாக செலக்ட் பண்ணால் ஹரிசாண்டல் டிவைட் ஆகும், சரியா. ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட். இங்கே 4 வரும், நம்ம வந்து எனக்கு 1 போதும், அவ்வளோதான் முடிச்சு. டிவைட் பண்ணியாச்சா. டிவைட் பண்ணி இதை கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கலாம். இது பாருங்க, கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கி வைக்கலாம். அட் த சேம் டைம் நான் வந்து இதையும் செலக்ட் பண்ணுறேன். அதாவது ஒரே ஐடியா நான் செலக்ட் பண்ண போகிறேன், அதனால நான் வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணுங்கள், கனெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ மேலே லைட்டாக இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கோங்க. சரியா, இந்த அளவு போதும். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? இந்த ஏரியா மட்டும்தான் உள்ளாடி போயிருக்கு. பார்த்தீங்களா, இந்த ஏரியா மட்டும்தான் உள்ளாடி போயிருக்கு. அதனால் பாலிகான் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரோட். பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக போயிடுச்சு. முடிஞ்சிச்சு, எவ்வளோதான், எவ்வளோ ஈஸியாக முடிச்சு. பார்த்தீங்களா. ஓகே, இனி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? இந்த உள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க, அங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அங்கே கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஸோ இங்கே உள்ளாடி இருக்கிறத டிவைட் பண்ணணும். பாருங்க, அதை எப்படி டிவைட் பண்ணலாம்? அது ஹரிசாண்டலாக இருக்குது. அப்படின்னா வெர்டிக்கல் பிடிச்சி இதுவும் இதுவும், அதே மாதிரி இங்கே வெர்டிக்கலை பிடிச்சி இதுவும் இதுவும். முடிஞ்சா ரைட் கிளிக் பண்ணுங்கள், கனெக்டை கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்களா? அடுத்த இதில் வந்து 2 லைன் இருக்குது. அப்போ 2 கொடுத்துக்கிறேன். 2 கொடுத்துக்கிட்டு இதை நீங்கள் வந்து கொஞ்சம் திக்னஸை கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிவிட்டு இதை மேலே கொஞ்சம் நீக்கி விடுங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகே ஆயிடுச்சா? இனி அந்த 2 முன்னாடி நீங்கி இருக்கு. அப்போது பாலிகானில் போய் இதை செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இதையும் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரோட். சரிங்களா, இந்த வாட்டி ப்ளஸ் ஒரு 25 கொடுத்துக்கிறேன். 25 பார்த்தீங்களா, முன்னாடி வந்துருச்சா? பார்த்தீங்களா, கரெக்டாக எனக்கு ஃபிட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்களா, இதே மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன்னா பார்த்தீங்களா, அழகாக வந்துடுச்சு. இனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து 2-3 பார்டர் கொடுத்துருக்காங்க. 1 2 3 3 பார்டர் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பார்டரை நான் என்ன பண்ணுறேன்? வெர்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். அது ஹரிசாண்டல் இருக்குது. ஹரிசாண்டல் இருந்தால் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? வெர்டிக்கலாக செலக்ட் பண்ணுறீங்க. பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட். முடிஞ்சு போச்சா? இதில் வந்து நான் வந்து இதை 0 கொடுத்துக்கிறேன், இதையும் 0 கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6 கொடுத்துக்கிட்டு இதை மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணி இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்படி தான் பண்ணணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம வந்து அதை காப்பி பண்ணி கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் இதை காப்பி பண்ணுறேன். உங்களுக்கு ஈஸி மெத்தடிக் தான் சொல்லுங்கள். பாருங்கள், இதை 0 பண்ணிட்டோமா? பண்ணிக்கிட்டு இதை வந்து 2 கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டீங்க பாருங்கள், இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பண்ணியாச்சா? இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு ஓகே கொடுங்க. கொடுத்துக்கிட்டு இதை மேலே கொஞ்சம் காப்பி பண்ணி வைங்க. இதை லைட்டாக இப்படி வச்சுக்கிட்டு அதே இதை இந்த ஏரியாவும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா பாலிகனுக்கு போங்க. பாலிகனில் போய் இதை செலக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி அது உள்ளாடி போயிருக்கு, ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? உள்ளாடி வரணும். அப்போது ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் அந்த வாட்டி -5ல் கொடுத்துக்கிறேன். அப்போ கொஞ்சம் உள்ளாடி போன ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். முடிஞ்சா? அப்போ அந்த சைடு ஓகே. இனி இந்த 2 சைடும் இருக்குது பார்த்தீங்களா? இனி இதை எடுத்து இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ஆல்ரெடி அது அந்த கனெக்ட் பண்ணதால ஆல்ரெடி கனெக்டிங்கில் தான் இருக்குது பார்த்தீங்களா? வந்துருச்சா? ஸோ இங்கே வரும். இதே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மெதுவாக காப்பி பண்ணலை, இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னும் வேறு மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. சரியா, அதை நான் வந்து தனியாக சொல்லி தரேன் உங்களுக்கு. டோன்ட் ஃபீல். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம 4 டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக புரியும். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் 2. இப்போ இதுவும் ரைட் கிளிக் பண்ணுறீங்க, கனெக்ட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? ஸோ இந்த வாட்டி இதை லைட்டாக கீழே இறக்கி வைக்கிறேன். இந்த மாதிரி தான் பண்ணணுமா? வேறு ஐடியாவே இல்லைன்னா நிறைய ஐடியா இருக்குது. சரியா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு வந்து தனித்தனியாக சொல்லித்தரேன். சரியா? ஸோ தென் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட். முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான், கதம். பார்த்தீங்களா? இனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்லாப் வந்து முன்னாடி இருக்குது, அதாவது ஒரு போர்டு வந்து முன்னாடி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இதை நான் லைட்டாக செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கிறேன். சரியா, மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கிறேன். கொடுத்து இதை அப்படியே எக்ஸ்ட்ரூட் கொடுத்து முன்னாடி வைக்கிறேன். இந்த அளவு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஏரியாவில் ஒரு சின்ன போர்டு. அந்த போர்டை என்ன பண்ணலாம் தெரியுமா? இங்கே பாருங்க, எட்ஜில் போய்க்கோங்க. இங்கே ஒன்று, ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுத்து இதை கொஞ்சம் பிரித்து வச்சு மேலே கொஞ்சம் நீக்குங்க. இந்த ஏரியா ஓகே போதும். தென் என்ன பண்ணலாம்? பாலிகானை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட். அவ்வளோதான். பார்த்தீங்களா? முடிஞ்சு போச்சு. இது வந்து ஒரு 25 சென்டிமீட்டர் கொடுக்குது. அவ்வளோதான். பாருங்க, டிவி யூனிட்டு ரெடி. ஓகேங்களா? இனி என்ன பண்ணலாம்? டிவியை வைக்கணுமா வேண்டாமா? இனி நமக்கு டிவி வேணும். கரெக்டாக?
ஸோ அந்த டிவி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், அது கொஞ்சம் பிக்சல் அடிக்குது. ஸோ நம்ம நார்மலாக வந்து ஒரு யூனிட் எப்படி பண்ணணும் அந்த மாதிரியே பண்ணலாம். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சேம்பர் பாக்ஸை எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த சேம்பர் பாக்ஸ் மாதிரி தான் அந்த அடிச்சு கொடுத்துருக்குறாங்க, கரெக்டாக வந்து அந்த பிக்சல் தெரியலை. ஸோ நம்ம வந்து ரஃபாகவே பண்ணுவோம், சரியா, ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து சேம்பர் பாக்ஸை எடுத்துக்கிறேன், ஆட்டோகிராட் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிக்கிட்டு அது சென்டர் ஆஃப் தி போர்டில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட் வியூவில் வச்சுக்கிறேன். புரியுதுங்களா, ஃப்ரண்ட் வியூவில் வச்சு கிளிக் பண்ணுறீங்க, அப்படியே முன்னாடி கொண்டு வரீங்க. பாருங்க, அவ்வளோதான், அப்படியே முன்னாடி கொண்டு வரீங்க. முடிஞ்சு வச்சா நீங்கள் லைட்டாக முன்னாடி நீக்கி வைங்க, சரியா. அது ஓகே, இந்த மாதிரி இருக்கணும். முன்னாடி ஏதாச்சும் வைக்கலாம், சரியா, அது தெரியாது, ரெண்டரைங்களும் தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதோட கலரை லைட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதில் வந்து ஏதாச்சும் பண்ணுவோம் நம்ம, சரியா. இங்கே சின்னதாக வந்து ஃபில்லட்டை வந்து ஹைட் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன், சரியா. 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன்னா கொடுத்துக்கிட்டு இது லைட்டாக உள்ளாடி போன மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி எடிட்டபிள் பாலி முடிஞ்சு போச்சா. அடுத்து என்ன பண்ணுறேன், பாலிகன் எடுத்துக்கிறேன். பாலிகன் எடுத்துக்கிட்டு அப்படி இங்கே வரேன், இன்செக்ட். நம்ம ஆல்ரெடி இன்செக்ட் பார்த்தோம் இல்லையா, இன்செக்ட் பார்த்தாச்சு. இனி என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரூட் எடுத்து மைனஸ் ஒரு 3 கொடுத்துக்கிறேன். -3 ரொம்ப ஓவராக போயிடுச்சு, ஒரு 1 கொடுத்துருக்கேன். ஓகே, -1 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது மெட்டீரியல்லாம் கொடுக்கும்போது அழகாக நம்ம எடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்கட்டும், சரிங்களா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, டிவி ரெடி ஆகிடுச்சு, இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இதை நம்ம மேலெல்லாம் கொண்டு வைக்கலாம். ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இதே மாதிரி குட்டி குட்டி மாடலிங்கெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் நீங்கள் வந்து ஃப்யூச்சர் லெவலில் பெரிய ஆளாக ஆக முடியும், ஓகேவா. ஸோ இதோட டெக்ஸ்சரிங்கெல்லாம் நான் ஒன் பை ஒன்னாக சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். டெக்ஸ்சரிங்கெல்லாம் நம்ம மெட்டீரியல் பார்க்கும்போது கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம், ஓகேவா. அண்டு பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகே.